கட்டிலமை பருவத்துக்கு முகம் கொடுப்போம். பாலியல் மற்றும் இனப்பெருக்கம் சார்ந்த சுகாதாரம். பாலுறுப்புகளை விரைப்படுதலை பற்றி தெரிந்து கொள்வோம். 10 முதல் 19 வயது வரையான காலப்பகுதி கட்டிலமை பருவம் எனப்படும். இந்த காலப்பகுதியில் துணை பாலியல்புகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த காலப்பகுதியில் எங்கள் உடலிலும் சிந்தனையிலும் மட்டுமல்லாமல் எங்களுக்கு மற்றவர்களுடனான தொடர்பிலும் மாற்றங்கள் ஏற்படும். பாலுறுப்புகள் விரைப்படைவது கட்டிலமை பருவம் என்று சொல்லப்படும். 10 முதல் 19 வயதில் கிடைக்கும் புதிய அனுபவமாகும். மூளையில் ஏற்படுகின்ற தூண்டுதலால் பாலுறுப்புகள் விரைப்படைதல் ஏற்படும். அது பாலியல் தூண்டுதலால் ஏற்படும். உங்களுக்கு இன்பமளிக்கக்கூடிய தொடுகை சிந்தனைக்கு உங்கள் உடல் மற்றும் மனதின் பிரதிபலிப்பாகும். அப்பொழுது ஆண்குறி ஆண் பிள்ளைகளின் ஆணுறுப்பு சாதாரண அளவை விட நீளம் அதிகமாகி விரைப்படைந்து காணப்படும். யோனிவழி யோனிவாய்க்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இப்படி இரத்த ஓட்டம் அதிகரிப்பதால் பெண் பிள்ளைகளின் யோனிவாய் வீக்கமடைந்தது போன்ற தோற்றம் பெறும். பெண் பிள்ளைகள் பாலியல் தூண்டுதல் ஏற்படும் சமயத்தில் யோனிவாய் வழியாக ஒருவித சுரப்பு வெளிப்படும். அது யோனி சுரப்பு எனப்படும். அது உடலுறவின் போது உராய்வு நீக்கியாக தொழில்படுவதால் யோனி வழியில் உராய்வுகளை குறைக்கும். இதை வெள்ளைப்படுதல் அல்ல, வெள்ளைப்போக்கு எனப்படும். யோனி சுரப்புகள் வெளிப்படுவது நோய் அல்ல. தூக்கத்திலும் யோனி சுரப்பு வெளிப்படுவது யோனி சுவர்கள் விரைப்படைதல் நடக்கும். இது வளர்ச்சியின் சாதாரண பகுதியாகும். தூக்கத்தில் விந்து வெளிப்படுதல் பருவ வயதில் பல ஆண் பிள்ளைகளுக்கு நடக்கும். அது சொப்னஸ் கலிதம் எனப்படும். விதைப்பையில் உற்பத்தியாகும் விந்து ஆண் இனப்பெருக்க தொகுதியில் சுரப்பிகளால் சுரக்கும். திரவத்துடன் சேர்ந்து வெள்ளை அல்லது இளமஞ்சள் நிறத்தில் திரவமாக ஆணுறுப்பிலிருந்து வெளிப்படும். சொப்னஸ் கலிதம் நடப்பதும் நடக்காமல் இருப்பதும் சாதாரணம்தான். ஆண் பிள்ளைகளுக்கு பாலியல் தூண்டுதலின் போது விந்து வெளியேறுதல் நடைபெறலாம். விந்து வெளியேற்றத்தின் பின் தூண்டுதல் முடிவுக்கு வந்து ஆண்குறி பழைய நிலைக்கு திரும்பும். இதுபோல பாலியல் உறுப்புகள் தூண்டப்படுதலும் சுரப்புகள் வெளிப்படுதல் வளர்ச்சியின் இயற்கையான படிமுறைகள். பாலுறுப்புகள் தூண்டப்படுதல் வெட்கப்பட வேண்டிய விடயமல்ல.